சாயங்கால வேளை அப்படியே தூக்கம் கறக்கிற வேலை இல்லையா? நேரத்தில் ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முதலாவதாக அங்கு தேசிய அவங்கள பேசும்படியாக அழைக்கிறேன். என்ன பேச வேண்டும் என்றால், இந்த டச் லைஃப் எதற்காக தொடங்கணும், எதற்காக நாங்கள் செய்து வருகிறோம் என்றால், இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது பலவிதமான சிந்தனைகள் சென்று கொண்டு இருக்கிறது இல்லையா? நம்ம 1980s உள்ள கல்ச்சர்ல இப்போ இருக்கிற கல்ச்சர் ரொம்ப விதமாக மாறிக்கொண்டு இருக்கிற ஒரு கல்ச்சர்ல போய்கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நிறைய காரியங்கள் நமக்கு புதியதாக இருக்கிறது. சொல்ல வேண்டுமானால் எல்லா விதமான சூழ்நிலைகளும் நமக்கு ஆப்போசிட்டாக தான் போகுது மோஸ்ட் ஆஃப் த டைம். இந்த மாதிரி மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தேவன் எங்களோடு கூட பேசி, நானும் ஜேசிங்கும் ஒரு 2011 ஃபர்ஸ்டா ஒரு ஒன் வீக், ஒரு வாரம் காலமாக நாங்கள் 2 பேரும் நிறைய விஷயங்களை பேசினோம். அதன் மூலமாக எங்களுக்குள்ளாக இருந்த ஒரு நட்பு இன்னும் வலுவானது. அந்த நட்பு வலுவாகி எனக்குள்ளாக இருந்த ஒரு பாரம், அவங்களுக்குள்ளாக இருந்த ஒரு பாரம், ரெண்டும் சேர்ந்து நம்ம இதை எத்தனை பேர் முடிஞ்ச அளவு நம்முடைய ஜீவித காலம் முழுவதாக இந்த ஏசிய நாடுகளில் சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, மியான்மர் போன்ற இடங்களில் எவ்விதமாக நம்முடைய இந்திய மக்கள், தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் தமிழ் மொழி அறிந்தவர்கள் இவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் அப்படி என்று எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சியின் காரணமாக தான் இந்த மாதிரி செய்து கொண்டு வருகிறோம். இது மலேசியாவில் பார்த்தீங்கன்னா, மலேசியா ரொம்ப வித்தியாசம் இல்லை, நம்ம சென்னை மாதிரி தான் இருக்கும். சென்னை கூட இல்லை, அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள், தமிழர்கள் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அந்த கலாச்சாரத்தோட நாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, தேவனுடைய வசனத்தின் மூலமாக எவ்விதமாக குழந்தைகளை கையாளுவது, எவ்விதமாக நம்முடைய குடும்பத்தை நம்ம நடத்தி செல்ல முடியும், வெற்றிகரமாக தேவனுடைய காரியங்களை எவ்விதமாக செய்ய முடியும், இந்த 3 விதமான காரியங்களை குறித்து நாங்கள் இன்னைக்கு பேச போகிறோம். இந்த வருஷத்துக்கு தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் The Lord will restore அப்படின்னு சொன்னது. இது எல்லாருக்குமே பிரிண்டடா இருந்து மோஸ்ட்லி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். The Lord will restore. யாக்கோபை குடும்பத்தாரையும் ரெஸ்டோர் பண்ணது போல உங்களுடைய குடும்பம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தேவனுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதற்காக முதலாவதாக நான் அங்கிள் ஜெய்சிங்கை கைத்தட்டி வரவேற்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பகுதியை, வேதத்தில் ஒரு பகுதியை வாசித்து நாம் செய்திக்கு நேராக கடந்து போகலாம். இன்னொரு எடுத்துக்கொள்ளுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 1 முதல் 4 வரை நாம் எல்லோரும் சேர்ந்து இதை படிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சிங்காரத்துக்கு பதிலாக, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைரியத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதி உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதி விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, உருவத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம். பாழானவைகளை கட்டுகிற தேவன் ஆண்டவரே, இந்த கால வேளையில, இந்த சாய்கால வேளையில எங்களுடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்ய வேண்டுமாறு செபிக்கிறோம். நீர் பேச வேண்டுமாறு செபிக்கிறோம்.
உம்முடைய கிருபை இறக்கத்திற்குள்ளாக எங்களை மறைத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அடியாரை ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த சாயங்கால வேளையில இந்த பாழானவைகளை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுடைய மத்தியில நான் வைக்கப் போகிறேன். அவர்கள் நெடுங்காலமாய் பாழானவைகளை கட்டி நிர்மூலமானவைகளை எடுத்து பாழான பட்டணங்களை கட்டுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த டச் லைஃப்காக சகோதரர் அந்த ரிஸ்டோரேஷன் என்கிற தலைப்புல எனக்கு என்னோடு கேட்ட பொழுது ஆண்டவர் தெளிவாக காட்டின இந்த ஒரு காரியம், பாழாய் போனவைகளை கட்டுகிற ஆண்டவர். இந்த 61வது ஏசாயா 61வது அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததாக ஒரு தீர்க்க தரிசனம், ஆவியானவரை குறித்ததாக ஒரு தீர்க்க தரிசனம். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் ஆவியானவரால் நிரப்பினபடியினால ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறவர். அந்த சந்தோஷத்தின் மூலமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பதன் மூலமாக வாழாதவர்கள் கட்டப்படும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது. இந்திய விமானப்படையில 15 வருஷம் நான் உழைத்த பிறகு நாங்கள் குடும்பமாக பீகார் போனோம். பீகார்ல ஜெபகுமார் கூட ஊழியத்தை தொடங்கினோம். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு எங்களை யூபிக்கு அனுப்பினாங்க. அவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு நாங்க போன போது அங்குள்ள ஊழியர்களை எங்க ஊழியர்கள் தொடங்க முடியுமோ, புதுசாக சபைகள் கட்ட முடியுமோ அவைகளை கட்டணும். அங்குள்ள ஊழியக்காரர்கள் சபை மக்களை பலப்படுத்துவதும் அவர்களை போய் பார்த்து கண்காணியான ஊழியத்தையும் நானும் என் மனைவியுமாக செய்து வந்தோம். பிள்ளைகள் வெளியில படித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்க 2 பேரும் காலத்தை ஸ்கூட்டர்ல போனோம்னா ஒரு நாளைக்கு 200-210 கிலோமீட்டர் 2 வீலர்ல நாங்க போயிட்டு வருவோம். இதுதான் எங்களுடைய ஊழியமாக இருந்தது. ஆனா ஒரு நாள் சொன்னாங்க, ஜெபகுமார் சஜஸ்ட் பண்ணாங்க, ஜெய்சிங் why don't you start a school there? யூபியில ஒரு ஸ்கூல் நீங்க தொடங்கலாமே, உங்க வீட்டுக்காரமா குவாலிஃபைடா இருக்கிறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் பழக்கம் இருக்கிறதுனால நீங்க தொடங்கலாமேன்னு நாங்க தொடங்கினோம். ஸ்கூல் தொடங்கி கட்ட தொடங்கினோம். ப்ராப்ளம் பிரச்சனை எங்க வீட்டுக்காரமா கம்ப்ளீட்டாட்டு பிரின்சிபாலா இருந்து எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டாங்க. நான் மற்ற எல்லா காரியங்களையும் பார்த்து ஊழியத்தை பார்த்தேன். கொஞ்சமாக ஒரு சில வருஷங்களுக்குள்ளாக எங்க லைஃப்ல இருந்து 2 காரியம் போச்சு. நாங்க என்ன செய்துட்டு இருந்தோம்? ஊழியம் செய்துட்டு இருந்தோம். ஆண்டவருக்காக பள்ளிக்கூடம் கட்டுறோம். ஆனா எங்களுக்குள்ள இருந்த 2 காரியம் தெளிவா போனதை நாங்க பார்த்தோம். முதல்ல என்னன்னா, the priority for God, ஆண்டவருக்காக உள்ள அந்த passion for Jesus Christ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எந்த நிலைமையிலையும் அவருக்காக உள்ள பேஷனுக்கு நான் வைராக்கிய வாஞ்சேன். அந்த வைராக்கிய வாஞ்சைய தேவனுடைய பிள்ளைகள் விடுவதை ஆண்டவர் விரும்புவது கிடையாது. We must have a passion, ஒரு உந்துகிற ஒரு ஆர்வம். இந்த பேஷன் எங்கிட்ட இருந்து எப்ப போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. We were so involved. அடுத்தால 2வதாக எனக்கும் என் மனைவிக்கு உள்ள அந்த தொடர்பு, அந்த இன்டிமசி, அந்த கம்யூனிகேஷன் ஸ்லோலி went up. கொஞ்சமாட்டு நாங்க எங்கேயோ போயிட்டோம். We went distant apart. ஒரு ரூம்ல ஒரு பெட்ரூம்ல ஒரு கட்டில படுக்கிற நாங்க we were living distant apart.
ஆச்சரியமா இருக்கு இல்லையா? உங்க லைஃப்ல அது இருக்கலாம். உங்க லைஃப்ல வீட்டுக்கு வருவோம், எனக்கும் டயர்ட், அவளும் டயர்ட். வந்தா நான் அன்னைக்கு என்ன நடந்து ஸ்கூல்ல அது கேட்டியலா இங்கே நார்மல் பாஷை எனக்கு வரும். நான் நார்மல் சாரி, ஸ்டில் ஐ ஹவ் நாட் சேஞ்ச். நீங்க வெளியே போனீங்க இல்லையா, என்ன நடந்து அது by then we'll see. By then we'll see. அடுத்த நாள் காத்து எழுப்போம், 5 மணிக்கு எழுப்பி குளிச்சுக்கிட்டு go for the work. Nothing more than that we had in our life. Nothing more than that. We worked and worked and worked, thinking that we are working for God. வேலை செய்தோம், ஆண்டவருக்காக வேலை செய்தோம் யோசித்துக்கிட்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பிரியாரிட்டியை விட்டுட்டோம். ரெண்டாவதாக எங்களில ஒருவருக்கு ஒருவர் கொடுக்க வேண்டிய பிரியாரிட்டியை விட்டுட்டோம். பிள்ளைகள் ஹாஸ்டல்ல எங்க ஒரு பையன் காரணியால படித்தான், ஒரு பையன் சந்தோஷ் வித்யாலயால படித்தான், ஒரு பையன் ஜெருசல படித்தான். They are safe there. கமால் ஃபோன் பண்ணுவோம், ஃபைன். And there was a gap between us and God. There was a gap between me and my wife, and there was a gap between நாங்க ரெண்டு பேரும், husband and wife and our children. 3 பெரிய கேப்புக்குள்ளாக, பிளவுக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கை வந்ததை பார்ப்போம். We were really going through a struggle. நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு மென்டல் ஆக்னி, ஒரு மனவேதனை, ஒரு துக்கம், அதற்கு மிஞ்சினது எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. ஒரு 3-4 வருஷம் ஊருக்கு கூட நாங்க வந்தது கிடையாது. எங்க குடும்பத்துல எங்க மாமியார் இறந்து போனாங்க, எங்க அண்ணன் இறந்து போனாங்க. There were many deaths, many marriages, many things happened. We did not turn back. நாங்க யோசித்தது என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக தியாகம். அங்க இறந்துக்காம நாங்க இங்க செய்யறோம், ஊழியம் செய்யறோம். But we did not do this. It was not so. ஆண்டவர் விரும்புகிற காரியம் குடும்பம் தான் முதல்ல நல்லா இருக்கணும். ஒரு குடும்பம் தான் ஆண்டவருக்கு ஆசீர்வாதமான காரியம். குடும்பம் நல்லா இருந்தாதான் ஊழியங்கள் நல்லா இருக்கும். ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பம் சரியா இருந்தாதான் தானாகவே அந்த சபை, அவரை சேர்ந்த ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவரை சேர்ந்த உடல் ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நான் உங்களுக்காக மெடிடேட் பண்ண ஆண்டவர் 2 காரியங்களை என்னுடைய முன்பாக வைத்தார். என்னன்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்துல ஒரு காரியம் இருக்கு. Ephesians ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன், அதாவது ஆண்டவர் முதல்ல ஒரு குடும்பத்துல என்ன விரும்புகிறாரா, ஒருவருக்கு ஒருவர் மனதுருக்கமாக இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் தயவாக இருக்கணும், ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற ஒரு இடத்துல இருக்கணும். First thing, God wants you to be together in your spirit. அடுத்தால நம்ம 5வது அதிகாரத்துல பார்க்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் 21 கீழ்ப்படிந்திருங்கள். 22வது வசனத்துல மனைவியரே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு
கீழ்ப்படியுங்கள். இப்படி புருஷர்களே 25வது வசனம், உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். 28, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை சொந்த சரீரங்களாக பாவித்து அன்பு கூற வேண்டும். 6வது அதிகாரத்துல, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு என்ற சிற்சலையும் போதலையும் அவர்களை வளர்க்கிறாங்க. இங்க ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு கட்டளையை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். A standard family, a biblical family should have all these characters. ஆண்டவர் இந்த குணாதிசயங்களை அவர் விரும்புகிறார். கீழ்ப்படுகிற மனைவி, அன்பு செலுத்துகிற கணவன், கீழ்ப்படுகிற பிள்ளைகள், கோபப்படுத்தாத பெற்றோர்கள். This is the basic formula of our family life. இதுதான் ஆண்டவர் நமக்கு. இதனால் நீங்க மூத்த விசுவாசிகளா இருக்கிறதுனால இதை நான் உங்களுக்கு ரொம்ப சொல்லித்தராண்டா. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த ஃபார்முலா செயல்படும் போது அப்போதான் உங்களுக்கு 128 கிளைம் பண்ண முடியும். எல்லா கல்யாண வீட்லையும் 128 சங்கீதத்தை வாசிக்காம இருக்க மாட்டாங்க. நான் முன்னாடி நாகர்கோவிலில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டா, அங்கிருந்து பிளான்ல வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கே அங்கேயும் வார்த்தாங்க. It has become a routine, but please understand, it is a blessing of God for a God-ordained family. தேவனால் நியமிக்கப்பட்ட தேவனுடைய சட்ட திட்டங்களை கைக்கொள்கிற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குடும்பத்திற்கு மாத்திரமே உள்ள ஒரு ஆசீர்வாதம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். இங்கு தலையாய புருஷனுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம், புருஷர்களே உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம். மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறார். The leader of the house, the elder of the house has to be a 100% follower of Jesus Christ. ஆண்டவருடைய தேவனுடைய மனுஷன், ஆண்டவருடைய வசனத்துக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனோ இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். The first commandment for the leaders of the house. ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார். நல்லது என்று கண்டார். 2வது அதிகாரத்தில் வரும்போது மனுஷன் தனியாக இருப்பது நல்லதில்லை. God created man first and then he thought, no, இல்லை, நான் ஒரு துணையை உண்டாக்குவேன். மனுஷனை உருவாக்கினார், துணையை உருவாக்கினார். That is what the principle of God. இதுல தவறினு தேவனுடைய பிள்ளைகளை. 2வதாக கனிதரும் செடி, மனைவி கனிதரும் செடி. She has to give. அது எங்கேயா? திராட்சை செடி தோட்டத்தில் இருக்காம வீட்டுக்குள்ள இருக்குதா? கோட்டியாடு, ஆங்கிலத்தில் அது அழகா கோட்டியாடு எழுதி, வீட்டுக்குள்ள கனிதரும் செடி. Why do we use that? சகோதரரை பார்த்து கேட்டு, உண்மையாவே கர்த்தருக்கு பயப்படுகிறோம், வேலை செய்கிறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம். Do we have really the fear of God? Really. Secondly, உண்மையாவே கனிதரும் செடியா இருக்கும். அதான் 2 வந்துட்டார் வீட்டுக்கு. ஏமா ஒரு டீ போடு,
அந்த அம்மாவுக்கு கண்ணு மாத்திரம் தெரியும். கண்ணு மாத்திரம் தெரிஞ்சு அவர் ஹஸ்பண்ட் அது பேஷ். எப்படி ஒரு காலத்துல எப்படி எல்லாமோ பேசின கண்ணு இப்போ வேற ஏதோ பேச தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் நான் டீ போட்டு கொடுக்கணுமா? உண்மை சொல்லுங்க, நெஞ்ச தொட்டி சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படி செய்திருக்கீங்க? எங்க வீட்டுல என் மனைவி வரல, நல்லா கதை எங்க வீட்டுல நடந்திருக்கு. So she has to be a host. கணிதன் செடின்னு அர்த்தம் என்ன? ஒரு ஹோஸ்டா இருக்கணும். ரெபேக்காவை வச்சு பார்த்தீங்கன்னா she was a host. சமையலாக்கி போடுறது, மற்றவங்களை வரவேற்கிறது. We were doing it. இப்போ தான் we have become old. நாங்கள் ரெண்டு பேரும் வயசாயிட்டோம். So that is, and secondly, the wife obeying the husband. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்படி இந்த காரியங்கள், husband, the leader of the house, the wife has to love, and the children, இந்த பகுதியில் தெளிவாக எழுதப்படும். இந்த ஒரு சிச்சுவேஷன் மாறவரை தான் 128 Psalm 128 நீங்க முழுசா உங்களுக்காக எடுத்துக்கொள்ள முடியும். உன் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார்கள் சொல்லி இல்லையா? நான் சிங்கப்பூர்ல பேசுறோட அந்த ஒலிவமர கன்றை பற்றியே பேசுறேன். இங்க நான் அதை சொல்ல வரேன். உன் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பாங்களா? பிள்ளைகளையும் நீ காண்பாய். See, it is a great promise. The promise which has to be claimed by everyone. ஆனா அதுக்கு ஆண்டவர் ஒரு நிபந்தனையை வச்சிருக்கார். இந்த நிபந்தனைக்குள்ள இருந்தா தான் இந்த வாக்கு தத்துவம் நமக்கு நிறைவேறும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல என்ன தெரியுமா? வெறும் வாக்கு தத்துவத்தை மாத்திரம் தான் பிரசங்கம் பண்றாங்க. வாக்கு தத்துவத்தோட சேர்ந்த கர்த்தருடைய நிபந்தனை என்ன, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்கிற காரியத்தை விட்டுருவாங்க. So our life should be according to the mind of God and according to the will of God. அதற்குள்ளாக நாம் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஆண்டவர் எங்களோடு பேசினார். எந்த இடத்திலிருந்து நீ விழுந்தாய் என்று மனம் திரும்பு. Repent from where you have fallen. எங்கிருந்து விழுந்தாய் என்று மனம் திரும்பு. We started to realize. நாங்க ரியலைஸ் பண்ண தொடங்கணும். எங்க போச்சு எங்களுக்குள்ள, எனக்கு மனைவிக்குள்ள இந்த அன்பு எங்க போச்சு? பிள்ளைகளை குறித்ததான வாரம் எங்க போச்சு? ஊழியத்துல ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பு எங்க போச்சு? அதுக்கப்புறம் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சதை பார்க்கணும். ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஷிஃப்ட், ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்த காரியத்தை பார்க்கணும். நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா 128வது சங்கீதத்தின் ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னா நம்முடைய வாழ்க்கை தேவன் கொடுத்த அந்த மாடலுக்குள்ள வரணும். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். இதை வச்சு சில காரியங்களை நான் யோசித்து பார்ப்பேன். எங்கெல்லாம் இன்னைக்குள்ள இந்த இந்த டைம்ல உள்ள குடும்பங்கள் தவறுகிறது என்கிற ஒரு காரியத்தை கொஞ்சம் ஆழமாட்டு பார்த்தேன். அப்படி பார்க்க வேற ஒரு 4 காரியத்தை ஆண்டவர் என்னுடைய முன்பாக வைத்ததை என்னால் கண்டுகொள்ள முடிந்தது. முதலாவதாக இன்றைக்கு சொசைட்டியில் இருக்கிற முதல் ப்ராப்ளம் என்னன்னா, நான் உங்ககிட்ட சொன்னேன், மனிதனுக்காக ஒரு மனைவியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார் என்று. இப்போ ஒரு ஃபீலிங்,
இப்போ ஒரு காரியம் குடும்பங்கள்ல நடக்கிறத பார்க்கிறோம். இண்டிபெண்டன்ஸ் நல்லா தெரியும். எனக்கு ஒரு குடும்பத்தை சமீபத்தில் அந்த குடும்பம் பெரிய ப்ராப்ளத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. என்ன தெரியுமா ப்ராப்ளம்? அந்த அம்மா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அந்த ஐயாவுக்கு தெரியாது. என்னது, 2 பேரும் வேலைக்கு போறாங்க, 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. They take their own freedom. நான் கடைக்கு போவேன், எனக்கு நேரம் வந்து இப்ப எனக்கு நேரம். ஒரே வீட்டில் ஒரு குடும்பம், they were living independently. பிள்ளைகளை பாருங்க, they have their own way, they have their own friends. Too much of independency. வேதத்துல இல்லாத இண்டிபெண்டன்ஸுக்கு தமிழ் விடுதலையா? சுதந்திரம். வேதத்துல இல்லாத சுதந்திரம். ஒருத்தட்ட கேட்டேன்னு சொன்னார், ஆமா என் மனைவிக்கு நான் சுதந்திரம் கொடுத்துருக்கேன், அவ இஷ்டத்துக்கு வருவா, இஷ்டத்துக்கு போவா, நான் அவளை நம்புவேன். நீ சுதந்திரம் கூட இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா is it according to the will of God? Is it according to the word of God? Is that God decides from you? உன் ஆசை அவனை பற்றி கொண்டிருக்கும். நீ அவன் மேல் அன்பு செலுத்தணும். நீ பிள்ளைகளை கவனிப்பதற்கு பதிலாக you are also working in an IT company, I am also earning a lot of money, why should I worry? அதே மாதிரி அவரும் கொடுத்தார். எப்படி? He has got his own freedom, he has got his own friend circle. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸோட இருப்பாரு, ஃப்ரெண்ட்ஸோட குடிப்பாரு, ஃப்ரெண்ட்ஸோட தமாஷ் பண்ணுவாரு. I am not talking about it in general. I have my own friend circle because I am a manager with so company. இந்த கம்பெனில இப்படி தான் இருக்க முடியும். இண்டிபெண்டன்சி. மனைவியில அன்பு கூடுறோமா? உங்க டிசிஷன் மேக்கிங் எங்க இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. திங்கிங் வித்தியாசம். 2 பேருக்கும் ஒரு மனம் இல்லை. ஏன்னா 2 பேருமே இண்டிபெண்டன்டா வாழும், 2 பேருமே தனித்தனியா சம்பாதிக்கிறோம். We are living in the same room, same bedroom, same house, father, mother and the children. Independent, no relation. உறவுகள் இல்லை. எத்தனை குடும்பத்தை அப்படின்னா கேட்டு பார்ப்போம். நம்மளதாமே கேட்டு பார்ப்போம். ஒருவேளை நீங்க இருக்கவங்க இல்லாம இருக்கலாம். But there are thousands of families which are being destroyed. ஒரு மாசம் ஒரு குடும்பத்தை பேசி பார்த்தோம். young couple உடஞ்சி போச்சு. யாருக்கும் யங்னாலும் சரி, ஓல்டுனாலும் சரி, பாழாய் கிடந்தவைகள், நெடுநாளாய் பாழாய் கிடந்தவைகள். ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சு 18 வருஷம் ஆயிருக்கலாம், 20 வருஷம் ஆயிருக்கலாம், 40 வருஷமே ஆயிருக்கலாம். பாழாய் கிடக்கலையா? யோசித்து பாருங்க. அடுத்தபடியாக இன்னொன்று நான் உங்களுடைய மத்தியில வைக்க போறேன். lack of communication. தமிழ் தொடர்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. பேசிக்கிட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஒரு வீட்டில் போனா சாயந்தரம் வருவார் சார், ஆபீஸ் வருவார். வந்து என்ன செய்வார் தெரியுமா? பெட்ரூம்ல ஒரு டிவி இருக்கு, எல்சிடி டிவி, கொண்டு வளைஞ்ச டிவி எல்லாம் வருது. வளைஞ்சது அது 3 டைமென்ஷன். விடாத சத்தம் இங்கே இருக்கும் இந்த வயரம். அண்ட் அவரு டிவி பார்க்க போயிடுவார். என்ன தெரியுமா?
கம்யூனிகேஷன் யார் கூட தெரியுமா? எங்களுக்கு இங்கிலீஷ்ல டைம்ஸ் நோவில் அர்ணாப் கோஸ்வாமி ஒரு புத்தகம் வைப்பாங்க. டைம்ஸ் நோ பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷ் இந்தியா வாண்ட் டு நோ அப்படிம்பாரு. உடனே இவரும் உள்ளுக்க போய் இந்தியா வாண்ட் டு நோ பாரு. அந்த மனுஷன் வாயில வந்து பார்க்கணும். 2 மணிக்கு ராத்திரி 9 மணில இருந்து 11 மணி வரை. இது உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கிறீங்களா? நான் கொஞ்சம் பார்த்தேன். சரியா? அவருக்கு கம்யூனிகேஷன் எங்க? அர்ணாப் கோஸ்வாமி இந்தியா வாண்ட் டு நோ. இங்க அம்மா என்னது? வீட்டுக்கார அம்மா என்னது? நாதஸ்வரம். என்னது? வீட்டுக்காரமா ஃப்ரெண்டும் சிட்டிங் ரூம்ல ஒரு பழைய டிவி. இவர் துரத்தி விட்டுருவார். உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கிறீங்களா? அதை நான் சொல்ல மாட்டேன். அதை சொன்னா போத என்னங்கிறது அடிக்கி போய் நாதஸ்வரம். அவங்களுக்கு என்னது? நாதஸ்வரம் ஒருத்தர் வாசிப்பார். 2 பேர் நாதஸ்வரம். அவங்க அங்க போயிடுவாங்க. பொம்பளை பிள்ளை என்ன செய்வா தெரியுமா? அவளுக்கு பெட்ரூம்ல போய் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நமக்கு அதை ஆப்ரேட் பண்ண கூட தெரியாது. அதில் பச்சை பச்சையாட்டு பேர் வரும். மகன் ஃபேஸ்புக். வீட்டில் எல்லாருக்கும் கம்யூனிகேஷன் உண்டு. எங்க கம்யூனிகேஷன் தெரியுமா? ஓராமாவுக்கு நாதஸ்வரத்திட்ட, ஓராமாவுக்கு அர்ணாப் கோஸ்வாமிகிட்ட, பிள்ளைக்கு வாட்ஸ்அப்ல, பையனுக்கு ஃபேஸ்புக்ல, எல்லாரும் involved in their communication, but they don't communicate each other. Yeah. Just one year. I am not against all this. நான் சரியா சொல்றேன். எங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார். மனுஷனுக்கு நான் தான். ஒரு பாஸ்டர் இருந்தாரு ஆந்திராவில். அவங்க எதுக்கு வந்தாருன்னா, அவங்க ஒரு குரூப்பை எங்க இடத்துக்கு மிஷினரி ஒரு விழிப்புணர்ச்சிக்கு காட்டே வந்தாரு. அது நான் கூட்டிட்டு போனேன். எங்க வீட்டில் தங்கிட்டு இருந்தாரு. என்ன பண்ணுவார் தெரியுமா? டைனிங் ரூம்ல இருப்பாரு. என்கிட்ட பேசிக்கிட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு இருக்கோம். அப்போ இப்படி பண்ணுவார். இப்படி பாரு. Let me tell you one thing. ஊழியக்காரர்களையும் உடற பண்ணிக்கிட்டே இருந்தார். வண்டியில போனோம், மிஷின் ஃபீல்டுக்கு போவோம். அவர் இந்த கையில அதை அப்படி வச்சு பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண வந்தார். எங்க ஊழியத்தை குறித்து பேச வந்தார். எப்படி அதை அவர் let me tell you 2 நாள் இருந்தார். மேக்சிமம் 10 minutes தான் பேசியிருப்பார். மீதி கம்யூனிகேஷன் அவ்வளவு எங்க மொபைல். யார் இந்த மொபைல் போன கண்டுபிடிச்சார்? It is damaging the life of people. Damaging, killing. இது ஒரு நல்ல எக்யூப்மெண்ட் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இதனால வருகிற விளைவுகளை பாருங்க. சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு பையன் ஃபேஸ்புக்லேயே இருந்து அப்படியே அவன் மெண்டல் ஆகிட்டான். It is taking them away from God. It is taking them away from family. All this media are dividing the family. Ada Sariya, you be the good master for this. Otherwise, this will destroy the family. நான் வந்து ரட்சிக்கப்பட்ட போது சிபிஎம் தான் இப்போ சிபிஎம் இல்லையா? சிபிஎம் அங்கோட பாஸ்டர் ஒரு நாள் சொன்னார், எதுவும் பிடிக்காது இந்த கைதட்டி தோத்திரம் முடியாது, அந்த காலத்தில் பிடிக்காது. அப்போ நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்னடா நடக்குது. ஏன்னா எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்போ ஜயன் ஸ்கூல் தெரியுமா? ஜயன் ஸ்கூல் தெரியுமா? இந்த ஜயன் ஸ்கூலில் உள்ள அந்த விஜயனும் நாங்கள்லாம் பாவியல் எங்கள் 2 பேரையும் ஒருத்தர் பிடிச்சிட்டு போவார். பிடிச்சிட்டு போய் அங்கே போய் எல்லாரும் கை தட்டுவாங்க. கை தட்டுவோட நானும் விஜயனும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த பாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டார். வெரி எஃபிஷியன்ட் பாஸ்டர். சிபிஎம் பாஸ்டர்ஸ் ஆர் வெரி எஃபிஷியன்ட். ஸ்பிரிச்சுவல் சும்மா சொல்லக்கூடாது. அவர் சொன்னார், எல்லாம் நல்லா தான் இருக்கு, இந்த கரண்டெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் அதில் இந்த ஜென்ரேட்டர் சத்தம் தான் எங்களுக்கு பிடிக்கல சொல்லுற மாதிரி அவர் எங்களுக்கு ஊழியர் சொல்லிட்டு சொன்னார். கரண்ட் நல்லா தான் இருக்கு, ஆனால் அதில் வந்து கையை வச்சா ஷார்ட் அடிச்சு செத்து போகும். Let me tell you one.
குடும்பத்துக்குள்ளால கம்யூனிகேஷன் சரியாக கணவன் மனைவி பிள்ளை சரியா இல்ல, the family is destroyed. அது ஒரு உடஞ்ச குடும்பம். நீங்க உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இல்லாம எப்படி ஐயா ஆண்டவர்கிட்ட பேசுவீங்க? எப்படி ஐயா குடும்பமாட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம பேச முடியும்? ஆண்டவர்கிட்ட நம்முடைய காரியங்களை எடுத்து சொல்ல முடியும்? பிள்ளைகளுடைய காரியத்தை எப்படி எடுத்து சொல்ல முடியும்? சில ஹஸ்பண்ட்ஸுக்கு வீட்டுக்காரமா பேசினாலே பிடிக்காது. சில அம்மா மாதிரி இவர் சொல்லுறது கேட்கவே மாட்டாங்க. எங்க வீட்டுல ஒரு காரியம் நாளைக்கு உதாரணத்துக்கு வா எங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு வர, உங்க வீட்டுல நடக்கும் தெரியாது. எப்போ வராது? நாளா இல்லை டின்னர், நாளை சாயந்தரம் டின்னர். இன்னைக்கு சாயங்காலம் நான் பெட்ல படுத்தோம்னா என் வீட்டுக்காரங்க நாளைக்கு கூட்டிட்டு பாருங்களா, என்னங்க சமையல் செய்ய முதல்ல நான் நீ என்னத்தையாவது செய்து தொலை, என்னத்தையாவது செய்து தொலை. தட் இஸ் a poor communication. சிக்கன் வச்சா அப்போ சிக்கன் இப்படி ஃப்ரை பண்ணணுமா, இப்படி ஃப்ரை பண்ணணுமா? அதுக்குள்ள ரசம் வச்சா நல்லா இருக்குமா, சாம்பார் வச்சா நல்லா? எத்தனை பேர் வீட்டில் கேட்கணும்? எல்லாரும் கேட்கணும். இதுக்கு ஹஸ்பண்ட் ரியாக்ஷன் என்னது சொல்லுங்க? நீங்க இப்படித்தான் சொல்லியிருக்கீங்க. என்னது? என்னத்தையாவது செய்திருப்பாங்க. நீங்களா இல்லையா? நீங்களா இல்லையா? நான் சொல்லியிருக்கேன்பா, உண்மையை ஒத்துக்கு பொறுப்பிட்டு போய் சொல்லக்கூடாது. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், why don't you sit with her and talk? நீ இருந்து நீ சொல்லிக்கூட. சரி, பாபிக்கு என்ன பிடிக்கும் யோசிப்போமே, இதை எப்படி வச்சா சரியா இருக்கும் யோசிப்போமே, சொல்லுவோமே, முடிஞ்சா நம்மளும் போய் காட்டுவோமே. ஃபைன், குட். அண்ட் இட் இஸ் a plan, a real communication. சின்ன காரியங்கள்ல உதவி செய்யும், பேசுறது, ஹெல்ப் பண்ணு. ஒரு யாருக்கு வந்திருப்பார், there may be many problems. ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க சொல்லலாமா? நீங்க சொல்லலாம். இந்த ப்ராப்ளம், this is the problem. See, that is very important. இல்லாட்டா ஃபேமிலி நடத்த முடியாதுங்க. மைனர் காரியங்களை கூட டீட்டெயிலை கூட சொல்லி பழகிடுங்க. சில வேலை சொல்லுனா திட்டு கிடைக்கும். அது எப்படி தெரியுமா? டைம் இல்லை, டைம் ஆகிட்டு எப்படி தெரியுமா? ஆமா, இப்போ யாருக்கு ஃபோன் வந்துருங்க கேட்டீங்களா? சுவாசம் உடனே அவர் என்ன சொன்னார்? நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க? நீங்க என்னத்துக்கு அப்படி சொல்லணும்? அந்த போடுவீங்களா மாட்டீங்களா? போட்டுருக்கீங்களா? சிஸ்டர் சிரிக்கிறீங்க, உண்மையா பொய்யா? ஸோ டோன்ட் இன்டர்ஃபியர். சில கம்யூனிகேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. சில வேலை எனக்கு வார வேலை நான் சொல்லி மிஸ்டேக் ஆகுமா? அவ்வளோ கதை முடிஞ்சு. குட் கம்யூனிகேஷன். டைம் இல்லை. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி 6 மணி வந்தானே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னன்னா, forgiveness எடுக்க போறான்னு தெரியும். சில வேளை நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம்னா ஹர்ட் ஆயிட்டோம்னா இந்த ஹர்ட்டை அப்படியே கொண்டு திரும்பிப்பாரு. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு இப்படி எடுத்து இப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு கை வலிக்க அதை இப்படியே எடுத்து பாருங்க. கேன் யூ கீப் இட் ஃபார் ½ an hour? முடியாது இல்லையா? அதுபோல சில ஹர்ட் 15 வருஷத்துக்கு முந்தைய அவர் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார். இல்லாட்டா அந்த அம்மா ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு கதை படித்தேன், இது எவ்வளோ உண்மையாக புரியுது இல்லையா? கல்யாணத்தன்னைக்கு ஒரு அம்மா வேற
வருஷமா அந்த கட்டை அவங்க இங்கே தூக்கிட்டு வச்சுருக்காங்க. He was carrying that. Many times நம்ம குடும்பத்தில் ஒரு அப்சல்யூட் ஒன்று எத்தனை வயசானாலும் 40 வயசோ 50 வயசோ 60 வயசோ, God has created family to live happily till the death. மரணம் வரை ஆண்டவர் சந்தோஷமாக தான் இருக்கிறார், முழுமையா சந்தோஷமாக தான் இருக்கிறார். முந்தா நாட்டு எனக்கு மூத்த அண்ணனுக்கு 93 வயசாச்சு. அவர்கிட்ட பேசுகிறேன். அவர் சொன்னார், absolutely good married life I had. தம்பி, எனக்கு ஒரு நல்ல ஒரு மேரிட் லைஃப் சாட்சியம் நல்லா அல்ல. ஆனா இந்த சின்ன பட்டை தூக்கி திரிக்க பாருங்க, சகோதரி நாள் சகோதரி நான் என்ன, நான் ஏர்போர்ட்ஸில் இருக்கிற அக்கிரமம், எனக்கு லைஃப் சரி கிடையாது. எங்கள் மாமியார் வீட்டில் எவ்வளோ நகை போட்டாலும் எனக்கு தெரியாது. டவுரியெல்லாம் நான் வாங்குறேன், நாலு டவுரிங்க வைக்கிறேன், அதெல்லாம் வாங்குறேன். ஆனால் என்னன்னா எனக்கு செலவு பார்த்தாரு, எனக்கு ஸ்டைல் ஏதாவது ஒரு நகையை வாங்கி விட்டுருவோம். எப்படி வித்துரு கொஞ்ச நாளில் நாங்கள் ஸ்ட்ராங் பிலீவர்ஸ். அப்போ நான் ஒரு நாள் பண்ணி நீ நகையெல்லாம் போடணும் எல்லாத்தையும் காட்டி எனக்கு செலவுக்காக வேண்டி என் வீட்டுக்காரி நகை கலத்தோம். இப்போ அவங்க எங்கள் அப்பா வீட்டுக்காரமாக பெரிய கோஷம் என்னத்துக்கு அந்த ரீசனை கேட்டால் ஏதோ கத்தர் பேசினா அப்படிலாம் ஆண்டவர் பேசுவாரு. நான் அதை ஐ எம் நாட் டெல்லிங் நோ. See, it is a commitment from God. Certain people, God has called them to do that. I am not criticizing. நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ண வரவே இல்லை. ஏன்னா I have seen. அதெல்லாம் ஆண்டவர் பேசுவார். சில காரியங்களை ஒப்பு கொடுக்க சொல்லுவாங்க. இல்லை இன்னும் அப்படி நீங்கள் என்ன தப்பாக யோசிக்கிறாங்க. ஆனால் எங்கள் விஷயத்தில் நான் ஒரு நாள் அது முடிஞ்சு 20 வருஷம் இருக்கும் பாருங்க. நான் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கேன். பீகாருக்கு போகிறோம். எப்போக்குமார் இருக்க இடத்துக்கு போகணும். யூபியிலேருந்து 150 கிலோமீட்டர் ரோடே கிடையாது. மேடம் பண்ணலாம் பாவி வந்துட்டு அப்புறம் கொடுக்குதா அதோடி போகிற வேலை ஏதோ பேசிட்டு இருக்கிற. ஆமாம், என் நகையெல்லாம் விற்று தான். எத்தனை வருஷத்துக்கு பிறகு? மேபி 20 years. அதுக்கப்புறம் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சாச்சு, எங்களை வைத்தியாச்சு. அதே மாதிரி எத்தனையோ மடங்கு நகை வாங்க முடியும். எல்லாத்தையும் கத்த செய்திருக்கிறார். ஆனால் அன்னைக்கு நான் செய்த ஒரு தவறு அவங்களுக்குள்ள கட்ட ஆரம்பிப்பார். இதே மாதிரி ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு தவறு, நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை மனசுல வச்சு புடுங்கிட்டு இருப்போம். உங்களோட வீட்டுக்காரர் தவறாக நடந்திருக்கலாம், வீட்டுக்காரி தவறாக நடந்திருக்கலாம். வெளியே நம்ம சொல்லுவோம் மன்னிச்சுட்டேன் என்று சொல்லுவோம். I have forgiven. நம்ம சொல்லுவோம். ஆனா இங்கேயோ ஒரு இடத்துல அது கிடைக்கா இல்லையா? Deep in your heart, there is something which is avoiding your blessing. 128வது சங்கீதத்தில் உள்ள அந்த ஆசீர்வாதத்தை அடைச்சி கையின் பிரயாசத்தை சாப்பிடுவார். கனிதர் செடி, கனிதர் எத்தனை வயசானாலும் இள வயதின் மனைவி, அப்படிதானே நீதிமொழிகள் சொல்லி. எத்தனை வயசுக்காகும்? My wife is my wife. She is the most beautiful wife out there. She is everything for me. She is the most loving wife. இடையில திட்டம் ஆகிடணும். நமக்கு அது கொடுத்து செய்யவில்லை இல்லையா? பல்வேறு உருவாங்க அதையும் வாங்கிக்கணும், அதை விட்டுரும். But even beyond that, there is a love for it. அது absolute ஆகணும்னா forgiveness. பழைய
நிறைய காரியத்தை எடுத்து சொல்லலாம். கர்த்தர் இன்னைக்கு திருப்ப கட்ட விரும்புகிறார். பாழா போயிடுச்சு. எப்படி பாழா கிடந்தி? நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தது. கம்யூனிகேஷன் இல்லாம குடும்ப வாழ்க்கை நெடுங்காலாய் பாழாய் கிடந்தது. எத்தனை வருஷத்தை ரெடி பண்ணிட்டீங்க? எனக்கு சாட்சி நான் உங்களுக்கு சொன்னேன். Many years we were not fruitful to God. ஆண்டவருக்கு ஊழியத்தில் நாங்கள் இல்லை கிடையாது, செய்யலை. We were not fruitful. ஏன்னா there was no communication. We were involved. நாங்கள் என்ன யோசித்தோம்? கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்யவில்லை. We left the relationship. That is more important. நெடுநாளாய் பாழாக இல்லாட்ட அந்த சின்ன ஹட்டை வச்சு உங்க குடும்பம் பாழாகிறதா? ஏதோ ஒரு காரியத்தில் எடுத்துக்கிட்டே தெரியுது. ஓப்பனா பேசுற இன்னும் பயம் வரலாம். ஓப்பனா பேசுனா இது இன்னும் பிளாரப் ஆயிருமோன்னு பயம் வரலாம். அதுக்கு தேவ ஆலோசனை கேளுங்க. ஹவு டு ஓப்பன் இட் அப். எப்படி அதை நான் திறந்து என் மனைவிட்ட பேச முடியும், என் கணவன்கிட்ட பேச முடியும் சொல்லி ஆண்டவருக்கு ஆலோசனை கேளுங்க. மூணாவது உங்க கம்யூனிகேஷன். நிறைய நான் கம்யூனிகேஷன்ல ஒரு 10-15 வருஷம் எழுதி பண்ணுறது. ஐ டோன்ட் ஹேவ் டைம். Is it TV is grabbing your time? சீரியல் பார்க்குறீங்கன்னா இன்னைக்கு போய் நிப்பாட்டிருங்க. இந்த ஒன்று தானே நான் பார்க்கிறேன். Sin is a sin is a sin. No compromise. இது ஐடியாலஜி நான் பேசல. அதாவது வேதத்துக்கு வெளியே உள்ள சில காரியத்தை ஐடியாலஜி, டாக்டரினுக்கு வெளியே உள்ள காரியத்தை ஐடியாலஜி. நான் ஐடியாலஜி பேசல. பாவம் தான். டிவி பார்க்கறது பாவம் சொல்லல. ஆனா அதுல அடிக்டாய் உள்ளுக்கப்படுது. அது இல்லாம முடியாது. அந்த ப்ரோக்ராம் பார்க்காட்டா மண்டை வெடிச்சும் போது பாருங்க. சம்டைம் ஒரு நியாமான ஒரு ப்ரோக்ராம் அதெல்லாம் தெரியும். அதில் போன மாதம் ஸ்கூல்ஸை பற்றி போட்டாங்க. அப்போ நானும் ஸ்கூலில் இன்வால்வ் ஆனதுனால சொல்லிட்டேன். ஓகே, இட் இஸ் ஓகே. ஐ ஹவ் நாட் காலிங் இதெல்லாம் பாவம் நான் பண்ணல. when it pulls you, when it destroys your communication, then it becomes good. அந்த நிலைமையிலிருந்து குடும்பத்தை ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். உடஞ்சி போன கம்யூனிகேஷன், உடஞ்சி போன உறவு, உடஞ்சி போன இருதயம், அதில் ஆண்டவர் இந்த சாயங்கால வேளையில நம்ம திரும்ப கட்ட விரும்புகிறார். அப்பமா ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நம்ம பார்க்கலாம். உண்மையாட்டே எங்கள் குடும்பம் இருக்குதா? வெளியே நல்லா சமைக்குவாங்க. People may think this is the most blessed family, but as the pastor said, நரகம் மாதிரி குடும்பத்தில் அன்பு தாட்சிக்குள்ள போயிட்டு சொல்றீங்களா? ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு உதவி செய்யும். 128ஆம் சங்கீதம் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில வந்து வாய்க்கணுமே, அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில வரணுமே சொல்லி ஜோம். ஒரே ஒரு நிமிஷம். When you go from here, you will go as a different person. இங்க போறவள ஒரு வித்தியாசமான ஆளா நீங்க போறதை நீங்க பார்க்கணும். ஆண்டவரே, ஜோம் ஒப்பு கொடுங்க. இதுவரை போதாண்டவர், இதுவரை பாழாய் கிடந்த காரியம் போதும், குடும்பத்தில் பாழாய் கிடந்த காரியம் போதும். இன்னைக்கு இருந்து அதை கட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யாது. அன்பின் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம். நீ கர்த்தர், நீ மாறாதவர். இந்த குடும்பங்கள்